நெருங்குற நேரத்தில் ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே நான் வருவேன். நீங்கள் சுற்றிட்டு வரும்போது நான் வருவேன். அதே மாதிரி இந்த பஸ்ஸு திருத்தங்கள் நிற்கும்போது நான் நிற்பேன். ஏன்னா நான் சாமிஜியை காட்டலாம். அதாவது யார் உங்களுக்கு சுவாச ஜாமம் தாரா, யாருன்னா வாங்குறேன், கொடுக்குறவங்க உங்களுக்கு தெரியணும், வாங்குறவங்க யாருன்னு அவருக்கு தெரியும். அதுக்காண்டி நான் அங்கே நிற்பேன். நான் நிற்பேன், இந்த அம்மாவும் நிற்பேன். நீங்கள் இங்கே வரும்போது 50 கிலோமீட்டருக்கு முன்னாடி வரும்போது எங்கள் இதில் ஒரு கேசியர் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க உங்களை ஒரு 50 கிலோமீட்டர் முன்னாடி சந்திச்சிருவாங்க. அங்கே வச்சு ஒரு அட்டைக்கு, மஞ்சள் கலர் அட்டைக்கு மட்டும் நல்லா கட்டுடுங்க. ரொம்ப கூட கணக்கோட ஒரு 2 பிள்ளைகள் வரும். அதை நாங்கள் மறந்துடுவோம். அது வரைக்கும் அந்த பிள்ளை பிஸ்கட் கட்டாக கூட வாங்கி கொடுப்போம். அது வரைக்கும் ஆறுபடை வீட்டுக்கு போயிட்டு வர வரைக்கும் அந்த பிள்ளை என்ன கட்டால் நாங்கள் எடுப்போம், உங்கள் வீட்டுக்காரர் என்ன கட்டால் நாங்கள் எடுப்பேன். இல்லைன்னா நீங்கள் இங்கே உறுப்பினர் வந்து உங்கள் மனைவி உறுப்பினர் இல்லாமல் கூட்டிகிட்டு வந்தால் கூட அவங்க கட்டாலும் வாங்கி கொடுப்போம். இங்கே வந்த பிறகு அந்த ஒரு அட்டைக்கு மட்டும்தான் பேசணும். ஒரு படை வீட்டுக்கு 200 ரூபா வச்சு 6 படை வீட்டுக்கு 1200 ரூபா தந்து இறக்கணும். அதுதானா? இதே மாதிரி தான் 67 இருக்கு. ஏன் நான் என் வீட்டுக்காரர் என் உடனே எனக்கு கஷ்டப்பட்டு வந்தார், அவருக்கு கொடுக்குன்னு சொல்லி எனக்கு சண்டை போட முடியாது. அதே மாதிரி இந்த 6 படை வீட்டுக்கு போயிட்டு வரும்போது முருகனை பற்றி ஓரளவு தெரிஞ்சுருப்பீங்க. எங்கிட்ட வந்து கேள்வியெல்லாம் வரும். அந்த கேள்விக்கு பதில் சொன்னால் 1300 ரூபா ரொம்ப பெருசு. இதெல்லாம் கொடுத்தா நாங்கள் இறக்கணும். அதாவது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதாவது நம்மளை வழி நடத்துகிறவங்க சாமிஜி பேர் நடேசன் சாமிஜி. அவர் பேர் நடேசன், என் பேர் முருகன், இந்த அம்மா பேர் மங்களம். எல்லாமே மங்களகரமான பேர் தான் வச்சுருக்கோம்.